ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா, ரொம்பவே அற்புதமான ஒரு பழத்தை பற்றி தாங்க பேச போறோம். அதுதான் மாதுளை. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழம் தாங்க இது. ஆனால் இதோட உண்மையான சக்தி எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது. மாதுளை அப்படின்றது அழகையும் ஆரோக்கியத்தையும் தர ஒரு அற்புதமான பழம். ரத்த சுத்தத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்குற பாரம்பரியமிக்க ஒரு மருந்து தான் இந்த மாதுளை பழம். இதுல இருக்கிற சிகப்பு விதைகள் மாதிரி நம்ம உடம்புல சக்திய உற்சாகத்தையும் பளபளப்பையும் இது கொடுக்குது. இந்த மாதுளை அப்படின்றது ஒரு பொருள் பல பயன் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்குங்க. இது உணவுல மாதுளை அப்படிங்கிறது அதுல இருக்கிற ஊட்டச்சத்து மற்றும் நன்மைக்கு பெயர் பெற்றதுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மாதுளையோட நன்மைகள் என்னென்ன, அதுல இருக்கிற ஊட்டச்சத்தோட மதிப்பு என்ன, இது யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பத்தி விரிவா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதிக இனிப்பு லேசான புளிப்பு கொண்ட இந்த மாதுளை பழத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடர்த்தியான தோலுள்ள உள்ள சிவப்பு நிற முத்துக்களை அடக்கியுள்ள அதை இப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாலட்களை சேர்த்து சாப்பிடலாம். பழசாராகவும் குடிக்கலாம். செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரை இது அதிகமா கிடைக்கும் அப்படின்னு ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய பழங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. இந்த மாதுளை பழம் தமிழ்ல மாதுளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட ஆங்கில பெயர் பொமகிரனட். இது பாரசீக நாட்டுல இருந்து வந்ததுங்க. இப்போ உலகம் முழுக்க பரவலா வளர்க்கப்படுது. தமிழ்நாட்டுல சாலேம், மதுரை, திருச்சி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய இடங்கள்ல அதிகமா வளர்க்கப்படுது. மாதுளை மரம் சிறிய அளவுல இருக்கும். ஆனா இதுல இருக்கிற கனிகள் தான் அதோட பெருமைன்னு சொல்லப்படுது. இந்த பழத்துல 600க்கும் மேற்பட்ட விதைகள் இருக்குங்க. ஒவ்வொரு விதையும் நம்ம உடம்புக்கு ஒரு சக்தி மையம் மாதிரி வேலை செய்யுது. சராசரியா மாதுளையில இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன தெரியுமா? கலோரிகள் 234, புரதம் 2.7 கிராம், கொழுப்பு 3.3 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 52 கிராம், நார்ச்சத்து 11.3 கிராம், வைட்டமின் சி தினசரி தேவையான அளவுல 32%, ஃபோலேட் 27%, மெக்னீசியம் 8%, பாஸ்பரஸ் 8%, பொட்டாசியம் 13%. மாதுளையில கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவா இருக்குங்க. ஆனா இதுல நார்ச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம். மாதுளையை அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்களை நம்மளால பெற முடியும். ஆனா பழசாக்கி எடுக்கும் போது அதுல நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி இருக்காது. இதய நோய், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை கட்டுப்படுத்தும். மாதுளை இந்த நாட்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை தடுக்க உதவி செய்துங்க. மாதுளையில இருக்கிற புனிகலஜின்ஸ் அப்படின்ற சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதா சொல்லப்படுதுங்க. இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் மாதுளை சாறு எடுத்துக்கொள்வது அழற்சியில சில குறைபாடுகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாதுளையில இருக்கிற சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதா ஆராய்ச்சி ஒன்று கண்டறியப்பட்டிருக்குங்க. விலங்கு மீது கொண்டுள்ள ஆராய்ச்சி ஒன்றுல இது கல்லீரல் ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக செய்யுது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பழங்கால ஆராய்ச்சி ஒன்று மாதுளை சாறு புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு பயனளிக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மாதுளை சிறுநீரக உறுப்பை மேம்படுத்துதுங்க. இது சிறுநீரகத்துல கற்கள் உருவாவதை தடுப்பதாகவும் சோதனை குழாய் மற்றும் மனித ஆய்வுகள்ல கண்டறியப்பட்டிருக்கு. 2014ஆம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் மாதுளை சாறு சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவர்களில் கல் உருவாகும் தூண்டுதலை தடுப்பதா கண்டறியப்பட்டிருக்கு. விலங்கு ஆய்வு ஒன்று மாதுளை சாறு ரத்தத்துல உள்ள ஆக்சலேட்கள், கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளின் செறிவை கட்டுப்படுத்துவதாக கூறுது. இது சிறுநீரக கற்களை உண்டு செய்ய காரணமான கூடியவை. மூளை நன்மைக்கு மாதுளை நன்மை செய்துங்க. மாதுளையில உள்ள எலக்ஜினன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல ஏற்படும் அழற்சியை குறைக்குது. ஆக்சிடென்ட் சேதத்தை குறைப்பதன் மூலம் மூளை செல்கள்ல ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலமும் இது அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் நோயிலிருந்து பாதுகாக்குது. அதற்கு இந்த எலிக்மெண்ட் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவும் அப்படின்னு நம்பகமான ஆய்வுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த எலிக்மெண்ட் அப்படின்றது குடல்ல யூரோலிதின் அப்படிங்கிற சேர்மத்தை உருவாக்குவதன் மூலம் மூளையில உண்டாகும் அழற்சி அதை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து இன்னும் கூடுதல் ஆராய்ச்சிகள் தேவைதான் படுது. மாதுளை சாப்பிட்றதால குடல் நுண்ணுயிர்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்குதுங்க. சோதனை குழாய் ஆராய்ச்சியின் போது நம்பகமான ஆதாரத்தின்படி மாதுளை குடல் பாக்டீரியாக்களின் அளவை அதிகரிக்குது அப்படின்னும் இது ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிற நன்மையான பாக்டீரியா ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குடல்ல எரிபொருள்களாக செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஆதரிக்க உதவி செய்துங்க. நார்ச்சத்து நிறைந்துள்ள இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மாதுளையில உள்ள பாலிபினாலிக் கலவைகள் இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும். இதய நோயால பாதிக்கப்பட்டவங்க பரிசோதிக்கப்பட்ட ஆய்வுல மாதுளை சாறு குடித்து வந்தா மார்பு வலியின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது இதய ஆரோக்கியத்துல எப்பவுமே ஒரு பாதுகாப்பு விளைவை உண்டு செய்யும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மாதுளையில நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்குங்க. மாதுளையை விதையோட சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இது பல அத்தியாவசிய வைட்டமின்களின் சிறந்த ஆதாரமா கருதப்படுது. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அப்படியே சாப்பிட கொடுக்கலாம். சாரா கொடுக்கும்போது சர்க்கரை சேர்க்காம கொடுக்கறது நல்லதுங்க. உயர் ரத்த அழுத்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் மாதுளையோட தொடர்பு கொள்ளலாம். அதனால மருத்துவ அறிவுரை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஒவ்வாமையை உண்டு செய்யாது அப்படின்னாலும் தாவர ஒவ்வாமை இருக்கிறவங்க படை நோய் அப்படி இல்லைன்னா மூச்சு திணறல் வருகிறதா அப்படின்றத கண்டறிய வேண்டும். கல்லீரல்ல உயர் கொழுப்புக்கு எடுக்கும் மருந்துகள், ரத்தத்தை மெழுக்கும் மருந்துகள் இருக்கிறவங்க மருத்துவ அறிவுரையோட தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதுளை ரத்தத்தை சுத்தம் செய்துங்க. இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்கள் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது. இது ரத்த சுத்தி மாதிரி வேலை செய்யுது. அதனால முகம் பளபளப்பாகும், முகப்பருக்கள் குறையும், தோல் இளமையா இருக்கும். மாதுளை சாப்பிட்றது இதய நோய்களை குறைக்கும். இதுல உள்ள பாலிஃபினால்கள் ரத்த நாளங்களின் தடுப்பு உருவாகுவதை தடுக்குது. இதயத்துக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கிடைக்குது. பாதுகாப்பான இதய செயல்பாடு இதுவே மாதுளையோட ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லப்படுது. மாதுளை இரும்பு சத்து நிறைஞ்சது. இதனால ரத்த சோகை உடைய பெண்களுக்கு இது தினசரி சாப்பிட்றது நல்லது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துதுங்க. இதுல இருக்கிற வைட்டமின் சி நம்ம உடம்புக்கு மிகுந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. மழைக்கால சளி, இருமல், வைரஸ் தொற்று எல்லாமே தூரம் ஓடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. மாதுளை ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு காட்சி தரும். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட்கள் தோலோட சுருக்கங்களை குறைக்குது. முடி வேர் வலுவடையும், முடி உதிர்வையும் குறைக்குது. மாதுளையில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்குது. குறிப்பா மார்பக புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய், குடல் புற்றுநோய் போன்றவற்றை தடுக்க உதவும் அப்படின்னு ஆய்வுகள் கூறுதுங்க. மாதுளை விதைகள் மற்றும் ஜூஸ் ஜீரணத்தை மேம்படுத்துது. குடல் நுண்ணுயிர்களை சமநிலைப்படுத்தி மலச்சிக்கலை குறைக்குது. சிறிய குழந்தைகளுக்கும் இந்த ஜூஸா கொடுக்கலாம். மாதுளை இயற்கையான வழியில ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும். இதுல இருக்கிற பொட்டாசியம் இதய துடிப்பை சீரா வச்சிருக்க உதவுது. மாதுளை சாப்பிட்றது நினைவாற்றலை அதிகரிக்குது. மூளை செல்களுக்கு ஆக்சிஜன் செல்வதை மேம்படுத்துது. வயது ஆக ஆக நினைவிழப்பு வராம இருக்க தடுக்குது. கர்ப்பிணி பெண்கள் மாதுளை ஜூஸ் குடிச்சா குழந்தைகளுக்கு ரத்த ஓட்டம் நன்றா இருக்கும். குழந்தையோட மூளை வளர்ச்சி சிறப்பா இருக்கும். மாதுளை அம்மாவுக்கும் சக்தி கொடுக்குது, குழந்தைக்கும் சக்தியை கொடுக்குது. எல்லா பொருளை போலவும் இதையும் அளவுக்கு அதிகமா எடுத்தோம் அப்படின்னா பாதிப்பு இருக்குங்க. அதிகமா மாதுளை ஜூஸ் குடிச்சா வயிற்று வலி, உப்பசம், வாந்தி ஏற்படலாம். சர்க்கரை நோயாளிகள் ஜூஸ் குடிக்கும் போது அளவு பார்த்து கொள்றது நல்லது. ஏன்னா இயற்கை சர்க்கரை இருக்கு. சிலருக்கு தோல் ஒவ்வாமை வரலாம், அதாவது அலர்ஜி, அரிப்பு, சிவப்பு போன்றவை ஏற்படலாம். மருந்துகள் எடுத்துக்கொண்டவங்க, உதாரணத்துக்கு ரத்த மருந்துகள் எடுக்கிறவங்க மருத்துவர் ஆலோசனை பெற்று அதை பயன்படுத்துறது நல்லது. இந்த மாதுளையை சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்ன தெரியுமா? காலையில காலியான வயிற்றுல மாதுளை ஜூஸ் குடிக்கலாம். ஜூஸ் வடிவிலையோ அப்படி இல்லைன்னா விதைகளோ சாலட்களோ எந்த வடியில வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஒரு பழம் அப்படி இல்லைன்னா ஒரு கப் ஜூஸ் போதுமானது. ஆனா குளிர்ந்த ஜூஸ் குடிக்க வேண்டாம், உடல் சமநிலை பாதிக்கலாம். மாதுளை ஒரு சாதாரண பழம் இல்லைங்க, அது ஒரு இயற்கை மருந்து. நம்ம இதை தினசரி உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமா இருக்கும், ரத்தம் சுத்தமாகும், முகம் பளிச்சுன்னு ஒளி பெறும். இந்த மாதுளை ஒரு பழம் இல்லைங்க, நம்ம உடம்புக்கு ஒரு வரம். எப்பவுமே இயற்கை உணவுல நேசிப்போம், ஆரோக்கியமா வாழ்வோம். இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.